ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மறுமணம் செய்தாலும் குடும்ப ஓய்வூதியம் தொடரும், உயர் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான தீர்ப்பை டெல்லி உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. மத்திய அரசு ஊழியர் ஒருவர் பணியில் இருந்தபோது உயிரிழந்தால் அவருக்கு குழந்தைகள் இல்லாத நிலையிலும் மனைவிக்கு போதுமான சுய வருமானம் இல்லாத நிலையிலும் அவர் மறுமணம் செய்து கொண்டாலும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த வழக்கை நீதிபதி அனில் சத்ரபால் மற்றும் நீதிபதி அமித் மகாஜன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அவர்கள் மத்திய சிவில் சேவைகள் விதிகள் 1972 விதி 54 மற்றும் 2009 செப்டம்பர் 2 வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பாணையின் செல்லுபடியாக்கத்தை உறுதி செய்தனர். இந்த விதிகள் தன்னிச்சையானவை அல்ல என்றும் விதவைகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கி அவர்களின் மறுமணத்தை சமூக ரீதியாக ஊக்குவிப்பதே அரசின் நோக்கம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த வழக்கு பணியில் இருந்தபோது உயிரிழந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரரை சேர்ந்தது. அவரது மரணத்திற்கு பிறகு விதிமுறைகளின்படி மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. பின்னர் அவர் மறுமணம் செய்து கொண்டதால் இறந்த வீரரின் பெற்றோர் ஓய்வூதியம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். விதவைக்கு இனி உரிமை இல்லை என்றும் அவர்கள் வாதிட்டனர். ஆனால் நீதிமன்றம் அந்த வாதங்களை நிராகரித்தது. குடும்ப ஓய்வூதியம் என்பது பரம்பரை சொத்து அல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான சமூக பாதுகாப்பு பலன் மட்டுமே என்று தீர்ப்பளித்தது. விதி 54 கீழ் முன்னுரிமை வரிசை தெளிவாக வகுக்கப்பட்டுள்ளது. இறந்த ஊழியரின் மனைவி உயிருடன் இருந்து தகுதி உடையவராக இருக்கும் வரை பெற்றோருக்கு ஓய்வூதிய உரிமை கிடையாது என்றும் கூறப்பட்டது. மேலும் அரசின் கொள்கை விதவைகளுக்கு உடனடி மற்றும் தொடர்ச்சியான நிதி உதவியை வழங்குவதோடு அவர்களின் சமூக மறுவாழ்வை உறுதி செய்வதற்காகவே அமைந்துள்ளது என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. ஆயுத மற்றும் துணை இராணுவப்படை வீரர்கள் நாட்டிற்காக பெரிய தியாகங்களை செய்கிறார்கள் என்பதால் அவர்களின் குடும்பத்தினர் நிதி பாதுகாப்பு பெறுவது அவசியம் என்றும் அமர்வு குறிப்பிட்டது. இதன் மூலம் மறுமணம் செய்து கொண்டாலும் குழந்தைகள் இல்லாத மற்றும் சுய வருமானம் போதாமை நிலை உள்ள விதவைக்கு குடும்ப ஓய்வூதியத்தை மறுக்க முடியாது என்பது சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். முக்கியமா இராணுவ வீரர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள குடும்ப ஓய்வூதியம் தொடரும். அதாவது மறுமணம் செய்தாலும் அவங்க குழந்தைங்க இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஜென்ரலாக இங்கேயும் இருக்காங்க. இராணுவ வீரர்கள் மட்டும் சொல்லலை, போலீஸ் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆகுது அவங்களுக்குன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு வாரிசு இல்லாமல் இருக்கலாம். அதனால அவங்களுடைய மிஸ்ஸஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு போவாங்க. அவங்க பென்ஷனுக்கு எலிஜிபிள். ஸோ அதனால அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பை சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். குடும்ப ஓய்வூதியம் சம்பந்தமான ஒரு விஷயம் என்பதால் இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.